வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி உள்ள 11 வீடியோஸ் உள்ள சீரீஸ்ல இன்னைக்கு 6th லெசன் நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா அதை எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்தணும் அப்படின்னு படிக்க போறோம். ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது தொடர் நிகழ்காலம் அதுல இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வாய்ஸ் பத்தி உள்ள எல்லா வீடியோஸ்லயுமே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னா வந்து, ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா அந்த வேர்ப் ஃபார்ம் எதுல இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்லது தேர்ட் வேர்பா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி நான் என்ன வரும்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா அதை ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம் வரும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்துட்டு அந்த சென்டென்ஸை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும்னா அதுல எதெல்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும் அப்படின்னா ஆம் பீயிங், இஸ் பீயிங், ஆர் பீயிங் இதை நம்ம மறக்க கூடாது. இப்ப ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும் பொழுது அதோட சப்ஜெக்ட்னா என்னது, செயலை பெறுபவர் இல்லைன்னா செயலை பெறுவது. இப்ப சப்ஜெக்ட் வந்து ஐயா இருந்துச்சுன்னா இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன வரும்னா ஆம் பீயிங் வரும். இங்க பாத்தீங்கன்னா ஐ ஆம் பீயிங் ஸ்கோல்டட், ஐ ஆம் பீயிங் ஹானர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே இது ஒரு சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸ்ல சிங்குலர் ஹி ஷீட்ட ரெப்ரசன்ட் பண்றதா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஆக்சிலரி வேர்ப் என்ன வரும்னா இஸ் பீயிங் வரும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா a mouse is being chased, a book is being read, dinner is being cooked இந்த மாதிரி வருது. அடுத்தது ஒரு சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா வந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து அதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஆர் பீயிங் வரும். இங்க பாத்தீங்கன்னா some books are being read, the documents are being stacked, mice are being chased. இனி இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு என்னெல்லாம் ஆக்சிலரி வேர்ப் வரும்னா ஆம் பீயிங், ஐ சப்ஜெக்ட் இருந்தா ஆம் பீயிங், ஒரு ஹீ ஷீ இட் அப்படின்னு ஒரு உரிமை சிங்குலரை ரெப்ரசன்ட் பண்றதா இருந்தா இஸ் பீயிங், அதே மாதிரி வி தே அதாவது ப்ளூரல் அதுல ரெப்ரசன்ட் பண்றதா இருந்ததுன்னா ஆர் பீயிங் வரும். இதை நம்ம மறக்க கூடாது. இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சாம்பல் இஸ் ஸ்கோல்டிங் மீ, சாம்பல் என்னை திட்டிக் கொண்டு இருக்கிறான். ஐ ஆம் பீயிங் ஸ்கோல்டட் பை சாம்பல், நான் சாம்பலால் திட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹானரிங் மீ, என்னுடைய நண்பர்கள் என்னை கௌரவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஐ ஆம் பீயிங் ஹானர்ட் பை மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய நண்பர்களால் கௌரவப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். த கேட்ஸ் ஆர் சேசிங் அ மவுஸ், பூனைகள் ஒரு எலியை துரத்தி கொண்டு இருக்கின்றன. எ மவுஸ் இஸ் பீயிங் சேஸ்ட் பை த கேட்ஸ், ஒரு எலி பூனைகளால் துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஐ ஆம் ரீடிங் எ புக், நான் ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறேன். எ புக் இஸ் பீயிங் ரெட் பை மீ, ஒரு புஸ்தகம் என்னால் வாசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. த செஃப் இஸ் குக்கிங் டின்னர், செஃப் டின்னர் சமைத்து கொண்டு இருக்கிறார். டின்னர் இஸ் பீயிங் குக்ட் பை த செஃப், டின்னர் செஃப்பால் சமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. we are reading some books, நாங்கள் சில புஸ்தகங்களை வாசித்து கொண்டு இருக்கிறோம். some books are read by us, சில புஸ்தகங்கள் எங்களால் வாசிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. we are stacking the documents, நாங்கள் டாக்குமெண்ட்ஸை அடுக்கிக் கொண்டு இருக்கிறோம். the documents are being stacked by us, டாக்குமெண்ட்ஸ் எங்களால் அடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. a cat is chasing mice, ஒரு பூனை எலிகளை துரத்தி கொண்டு இருக்கிறது. mice are being chased by a cat, எலிகள் ஒரு பூனையால் துரத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு சென்டென்ஸை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குது அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறது. ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் எப்படி நம்ம மாத்தணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நிறைய பேர் வந்து என்ன தப்பு போடுவாங்க அப்படின்னு சொன்னா வந்து இங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல பார்ப்பாங்க. இப்ப சம் பெயிண்டர்ஸ் ஆர் பெயிண்டிங் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கு, ஆர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதான் பாசிவ் வாய்ஸ்ல மாத்துற நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஆர் என்ன செய்ய மாட்டாங்க, மாத்தாம அப்படியே இங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆர் பீயிங் பெயிண்டட் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனா நம்ம அப்படி செய்யக்கூடாது. நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்தணும் அப்படின்னு சொல்றப்ப வந்து இங்க இந்த ஹெல்பிங் வேர்ப் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல போடுற நேரம் பாசிவ் வாய்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குது
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப இந்த சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்ல a house, அதாவது அது வந்து சிங்குலர்ல இருக்குது. அதனால நம்ம என்ன போடணும்? ஆர் பீயிங் பெயிண்டட் போடக்கூடாது. என்ன போடணும்? இஸ் பீயிங் பெயிண்டட் தான் நம்ம போடணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு செயல் வந்து இந்த நேரத்துல நடந்துட்டு இருக்குது அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்ப சிலர் என்ன போட்டுருவாங்க, என்ன மிஸ்டேக் போடுவாங்க அப்படின்னு சொன்னா வந்து இந்த பீயிங் போட மாட்டாங்க. ஏ ஹவுஸ் இஸ் பெயிண்டட் பை சம் பெயிண்டர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா, ஒரு வீடு பெயிண்டர்ஸால் பெயிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது எப்ப ஒருக்கா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மீனிங்ல வரும். இஸ் பீயிங் பெயிண்டட்னா இப்பொழுது பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். இந்த பீயிங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாமா போடாமலே விட்டுருவாங்க. அப்ப அந்த சென்டென்ஸோட மீனிங்கே நமக்கு மாறிடும். அதனால நம்ம கட்டாயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்திர நேரமும் நமக்கு இஸ் போடணுமா ஆர் போடணுமா அப்படின்றதெல்லாம் ஏதாச்சும் முடிவு பண்ணணும்னா பாசிவ் வாய்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குது, அது சிங்குலரா ப்ளூரலா அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றப்ப இந்த பீயிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பீயிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாறிடும். இனி நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து எப்படி பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். எ பெயிண்டர் இஸ் பெயிண்டிங் எ டேபிள். ஒரு பெயிண்டர் டேபிளை பெயிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். எ டேபிள் இஸ் பீயிங் பெயிண்டட் பை எ பெயிண்டர். ஒரு மேஜை பெயிண்டரால் பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. சம் பெயிண்டர்ஸ் ஆர் பெயிண்டிங் எ ஹவுஸ். சில பெயிண்டர்ஸ் ஒரு வீட்டை பெயிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். A house is being painted by some painters. ஒரு வீடு சில பெயிண்டர்ஸால் பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. Some painters are painting the tables. சில பெயிண்டர்ஸ் மேஜைகளை பெயிண்ட் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். The tables are being painted by some painters. மேஜைகள் சில பெயிண்டர்ஸால் பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. A painter is painting the tables. ஒரு பெயிண்டர் மேஜைகளை பெயிண்ட் அடித்துக் கொண்டு இருக்கிறார். The tables are being painted by a painter. மேஜைகள் ஒரு பெயிண்டரால் பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இனி நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னது? எதிர்மறை வாக்கியம். இதுல நம்ம அந்த பீயிங்க்கு முன்னாடி நம்ம என்ன போடணும் அப்படின்னா நாட் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதே நம்ம சிங்குலர்ல வந்து சப்ஜெக்ட் இருந்ததுன்னா நமக்கு என்ன போடணும்? இஸ் நாட் பீயிங் போடணும். ப்ளூரல்ல சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஆர் நாட் பீயிங் போடணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா தே ஆர் நாட் பெயிண்டிங் த பால்கனி நவ். அவர்கள் இப்பொழுது பால்கனியை பெயிண்ட் பண்ணாமல் இருக்கிறார்கள். த பால்கனி இஸ் நாட் பீயிங் பெயிண்டட் நவ் பை தம். பால்கனி இப்பொழுது அவர்களால் பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்காமல் இருக்கிறது. I am not painting the earthen pots because I am painting the glass cups. நான் இப்பொழுது மண் குடங்களை பெயிண்ட் பண்ணாமல் இருக்கிறேன், ஏனென்றால் நான் இப்பொழுது கிளாஸ் கப்ஸை பெயிண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். The earthen pots are not being painted because the glass cups are being painted by me. இந்த மண் பானைகள் என்னால் இப்பொழுது பெயிண்ட் பண்ணப்படவில்லை, ஏனென்றால் நான் இப்பொழுது கிளாஸ் கப்ஸை பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிறேன். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ், நேர்மறை கேள்வி. ஒரு கேள்வி அப்படின்னாலே நம்ம எதுல ஆரம்பிக்கணும்? இஸ்ல ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஆர்ல ஆரம்பிக்கணும். இப்ப ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த கேள்வி நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா இஸ்ல ஆரம்பிக்கணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்ததுன்னா நம்ம அந்த கேள்வியை ஆர்ல ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர் தே பெயிண்டிங் த ஹவுஸ் நவ். அவர்கள் இந்த வீட்டை பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிறார்களா? இஸ் த ஹவுஸ் பீயிங் பெயிண்டட் பை தம் நவ். இந்த வீடு இப்பொழுது அவர்களால் பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? ஆர் தே பெயிண்டிங் த டேபிள்ஸ். அவர்கள் மேஜைகளை பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிறார்களா? ஆர் த டேபிள்ஸ் பீயிங் பெயிண்டட் பை தம். டேபிள்ஸ் அவர்களால் பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனவா? அடுத்தது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த பீயிங் முன்னாடி நம்ம என்ன போடணும் அப்படின்னா நாட் வந்து போடணும். அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட்னா இஸ்ல அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்னா
இந்த கொஸ்டின ஆர்ல ஆரம்பிக்கணும். இப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ்னா என்னது? எதிர்மறை கேள்வி. ஆர் தே நாட் பெயிண்டிங் த ஹவுஸ் நவ்? அவர்கள் இப்பொழுது வீட்டை பெயிண்ட் அடித்துக்கொண்டு இருக்கவில்லையா? இஸ் த ஹவுஸ் நாட் பீயிங் பெயிண்டட் பை தம்? இந்த வீடு இப்பொழுது அவர்களால் பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லையா? ஆர் தே நாட் பெயிண்டிங் த டேபிள்ஸ்? அவர்கள் டேபிள்ஸை பெயிண்ட் அடித்துக்கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆர் த டேபிள்ஸ் நாட் பீயிங் பெயிண்டட் பை தம்? டேபிள்ஸ் அவர்களால் பெயிண்ட் பண்ண கொண்டு இருக்காமல் இருக்கிறது அல்லவா? இதுக்கு முன்னாடி நான் வாய்ஸ் பத்தி போட்டிருக்கிற வீடியோஸ்ல பை த டூயர், அதாவது அந்த செயலை செய்பவரை பத்தி சொல்லாமலும் சில சென்டென்சஸ்ல வரும். அதோட ரீசன்ஸையும் சொல்லியிருப்பேன். அது நான் இங்க குடுத்திருக்கிறேன். இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி ஒரு சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல வந்து பை த டூயர், செயலை செய்பவர் பத்தி சொல்லாம நெறைய சென்டென்சஸ் வரும். அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். த பிரிட்ஜ் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட், பாலம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. த ட்ரெயின்ஸ் ஆன் திஸ் ரூட் ஆர் பீயிங் சஸ்பெண்டட், இந்த வழித்தடத்தில் உள்ள ரயில்கள் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன. யூ ஆர் பீயிங் வாட்ச்டு, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நான் எழுதியிருக்கிற பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் பத்தி உள்ள டீடைல்ஸை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஒர்க் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோ எத பத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா, அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.